சார் இந்த கிளைண்ட்டை தான் சார் பார்க்க வந்திருக்கேன், முடிச்சு கூப்பிட்றேன் சார். ஓகே சார். என்னடா ஏதோ பேசணுன்னு கூப்பிட்ட? இன்றைக்கி ஆடிஷன் எதுவும் போகலையா? நானும் வேலைக்கு போகலான் இருக்கேன். அதெல்லாம் போகலாம். டேரக்டர் ஏதோ பார்க்கணுன்னு சொன்னேன், என்னாச்சு? நானும் வேலைக்கு போய் சம்பாரிச்சா என்னையும் அம்மாவுக்கு பிடிக்கும்ல. என்னடா அம்மா எதுவும் சொல்லிச்சா? அட விட்றா, இது என்ன புதுசாக என்ன? நானும் இவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணுறேன், ஒரு சான்ஸும் வரல. இதுலேயும் ஒன்றும் பண்ண முடியாமல், வீட்டுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல். அட என்னடா, நான் தான் எனக்கு பிடிச்சதை பண்ண முடியல. அட்லீஸ்ட் நீ யாவது பண்ணுறேன்னு சந்தோஷப்பட்டேன். நீ என்னடாண்ணா உன்னால் பிடிச்சதை விட்டுட்டு மற்ற வேலையில் போய் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, இங்கே அவமான கஷ்டம் எல்லாருக்குமே வரும். அதை யார் தாங்குறானோ அவன் தான் ஜெயிப்பான். புரியுதா? நீயும் உனக்கு பிடிச்சதை பண்ணியிருக்கலாம்ல. குடும்பத்துக்குன்னு யாராவது ஒரு ஆள்னாச்சும் ஓடணும்ல. நான் ஜெயிக்கலாம் என்னடா, நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. அம்மாவெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ ஒழுங்கா அடுத்த என்ன வேலையோ அதை பாரு. ஓ சரி, வரேன். அண்ணே, சொல்லுங்க ஹீரோ சார். ஒவ்வொரு வீட்லேயும் என்ன மாதிரி ஒருத்தவங்க அவங்க கனவுக்காக ஓடிட்டுருக்கோன்னா அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒருத்தவங்க அவங்க கனவுகளை மறந்து நமக்காக நிற்பாங்க. கனவுக்காக முன்னேறி போகிறவங்களாம் ஹீரோனா அதுக்கு பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணுறவங்களும்